வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை தட்டி தூக்க போகிறாரா ஓபிஎஸ்? சசிகலா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற முயற்சிகளை இந்த ஒரு தேர்தல் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிலும் ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான ஆதரவு என்பது இந்த ஒரு தேர்தலில் ராமநாதபுரம் மக்கள் கொடுத்திருப்பதாகவும், அவர் அதன் பிறகு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவின் தலைமையை கைப்பற்றப் போகிறார் எனவும் சசிகலா அவர்கள் பகிரங்கமாக தெரிவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் தலைமை தற்பொழுது நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால், அதிமுகவின் தலைமை மட்டுமில்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைகள், சட்ட திருத்தங்கள் அனைத்தையும் மாற்றி தம்முடைய பதவியின்காக அனைத்தையும் மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு சூழல் அடிப்படையில் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவதற்கும் அதன் பிறகு பெரும் விதத்தில் ஆதரவை பெருகுவதற்கும் தம்மோடு ஒரு முக்கியத்துவத்தில் அறிந்து செயல்படுகிறாராம் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி. இந்த ஒரு சூழலில்தான் அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற ஒருவித செயல்பாடுகளையும் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தன்வசம் வரும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகிறாராம். அதற்கான காரணம் என்னவென்றால், ஒட்டுமொத்த ஆதரவும் அதிமுகவில் செல்லாமல் பன்னீர்செல்வம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் என்று அழைக்கப்படும் ஓபிஎஸ்ஐ நம்பி அனைவரும் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்று முக்கிய புள்ளிகள் அனைவரும் சொல்லுகையில் இது பெரும் விதத்தை தேடி தருகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் ஒரு கட்டத்திலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உற்று நோக்கிறது என்றும், இது மட்டுமில்லாமல் அதிமுகவை பெரும்பாலான மக்கள்கள் இப்பொழுது தென்மண்டலத்தில் ஆதரவை தரவில்லை எனவும், பன்னீர்செல்வத்திற்கு மட்டுமே மொத்த ஆதரவையும் கொடுக்கிறார்கள். மேலும் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் பெரும் விதத்தில் ஆதரவு என்பது அதிகமாக கூடும். அதன் பிறகு அதிமுகவின் தலைமையை விரைவில் கைப்பற்றி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பல கட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக பெரும்பான்மையை தொடுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் சசிகலா அவர்களின் முடிவே என்னவென்றால், ஓபிஎஸ் அவர்கள் வைத்து நாம் பெரும் விதத்தில் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றி அதன் பிறகு பொதுச் செயலாளராகிவிட்டு பெரும்பான்மையான ஆதரவை கூட்டப்பட வேண்டும். 2024 நாம் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவின் முக்கிய அங்கத்தை ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மலர வைக்க வேண்டும். அதைத்தான் பொதுமக்களும் விரும்புகிறார்கள் எனவும் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் அதை பிரதிபலிப்பாக காட்ட பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. ஏனென்றால் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அனைத்தும் மாறப்போகிறது. அதிலும் முக்கியத்துவமாக யாருக்கு சாதகமாக வெற்றி இருக்கப் போகிறது, எடப்பாடி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவாரா, இல்லை குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வெற்றி பெறுவாரா, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவாரா, இல்லை இபிஎஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்று தெரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.